பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல என்றார் எனக்கு முன்பிருந்த ராமமூர்த்தி. புரியல சார் என்றேன் நான். தம்பி, நீங்க ஊருக்கு புதுசு, இப்பதான் மாத்தலாகி வந்திருக்கீங்க. தண்டபாணி நகர்ல உங்களுக்கு வீடு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீயா நானானு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏனோ உங்களுக்குத்தான் கொடுக்கணும்னு என்னோட உள்மனசு சொல்லுது. நான் அப்போது தான் அந்த நகருக்கு குடியேறினேன். எனக்கு அந்த நகரில் ஒரு பெரிய தொழிற்சாலையில் மேலாளர் பதவி கிடைத்திருந்தது. அந்த தொழிற்சாலைக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லாத காரணத்தினால் அங்கே ஒரு வீடு வாங்க தீர்மானித்தேன். செய்தித்தாளில் ராமமூர்த்தியுடைய பெரிய தனி வீட்டின் விளம்பரத்தை பார்த்தபோது உடனே அவரை கைபேசியில் அழைத்தேன். நான் தங்கியிருந்த வாடகை வீட்டிற்கு தானே வருவதாக கூறி நேராக எனது வீட்டிற்கு அடுத்த நாள் அதிகாலையிலேயே வந்தார் ராமமூர்த்தி. வந்தபோதே அவருடன் வாட்டசாட்டமான ஒரு இளம் வயது ஆசாமி கூட இருந்தான். நான் எனது மனைவி தேவசேனாவை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டிற்கு அவருடன் ஆட்டோ பிடித்து செல்லலாம் என்று சொன்னபோது அவர் தானே ஆட்டோவில் வந்திருப்பதாக கூறி தன்னை அழைத்து செல்வதாக கூறினார். அப்போது தான் தெரிந்தது கூட வந்த ஆசாமி ஆட்டோ டிரைவர் என்பது. நாங்கள் வெளியே சென்று ஆட்டோவில் ஏறிக்கொள்ள ஆட்டோ பறந்தது. நகருக்கு சற்று வெளியே ஒரு புறநகர் பகுதியில் பல்வேறு சந்துகளில் நுழைந்து ஒரு பிரம்மாண்ட வீட்டிற்கு முன்பாக நின்றது. வண்டி சென்று கொண்டிருந்த போது ஏனோ ராமமூர்த்தி அந்த டிரைவரை அவசரப்படுத்தினார். அவன் ஆட்டோவை சந்து பொந்துகளில் செலுத்தி இடத்தினை அடைந்தான். இடமே ஆள் இல்லாமல் அமைதியாக இருந்தது. சுற்றி பல்வேறு வீடுகள் இருந்த போதிலும் அந்த காலை நேரத்தில் எங்கும் பரபரப்பு இல்லை. ஆங்காங்கே மனிதர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அந்த இடத்தின் அமைதி எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. 2 மனை அளவு நிலத்தில் நடுவில் பிரம்மாண்டமாக ஓரடுக்கு வீடு இருக்க சுற்றி தென்னை மரங்களும் மாமரங்களும் பூத்து குலுங்கும் செடிகளும் என்று அந்த இடமே நந்தவனம் போல ரம்மியமாக காட்சியளித்தது. ராமமூர்த்தி வீட்டுக்கு அழைத்து சென்றார். நான் வீட்டில் அங்கங்கு சென்று வீட்டை பார்த்து கொண்டிருந்தேன். ராமமூர்த்தியோ அவ்வப்போது கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று எனது கையை பிடித்து இழுத்தார். உடனே கிளம்புகள் சார் என்றார். எனக்கு என்னவென்று புரியவில்லை. தம்பி, யமகண்டம் நெருங்கப் போகுது, கிளம்புங்க என்றார் ராமமூர்த்தி. அதனால என்ன சார், நம்ம முன்னாடியே வீட்டில் நுழைஞ்சிட்டோமே என்றேன் நான். தம்பி, நீங்க புரியாம பேசுறீங்க. யமகண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புது வீட்டில் இருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் யமதோஷம் வந்தா நான் பொறுப்பு கிடைக்காது. அப்புறம் வரலாம் என்று சொன்னார். எனது கையை தரதரவென்று இழுக்க நான் செல்வதை கண்டு கொள்ள தேவசேனாவும் பின்னே பின்தொடர்ந்தாள். வாசலில் ஏற்கனவே ஆட்டோ முடங்கி கொண்டு காத்திருந்தது. நாங்கள் இருவரும் ஏறியவுடன் ராமமூர்த்தி ஆட்டோவில் ஓட்டுநருக்கு அருகிலேயே தொத்தி ஏறி கொண்டு அமர்ந்து கொண்டு அவனை விரட்டினார். வீட்டை கூட பூட்டாமல் ஓடி வந்து ஏறியதை கண்டேன். என்ன சார், வீட்டு பூட்டலையே, பரவாயில்லையா என்றேன் நான். தம்பி, யமகண்டம் முக்கியம். நான் அப்புறம் வந்து பூட்டுகிறேன். உங்க எதிர்காலம் முக்கியம் தம்பி. யமகண்டத்தில் மாட்டிக்கிடாதீங்க என்றார் ராமமூர்த்தி. மறுபடி அவசரமாக சென்ற ஆட்டோ அந்த பகுதியை கடந்தவுடன் அமைதியானது. ஆட்டோ ஆசாமி ஏதோ ஓடத்தை செலுத்துவதை போன்று ஆட்டோவை மென்மையாக செலுத்தினான். தம்பி, எதுலேயும் நேரம் காலம் முக்கியம். ராகு காலம் யமகண்டம் கூலிக்கின்னு பார்த்துக்கிட்டு உங்களை கனகச்சிதமாக கூட்டிட்டு போகிறதுக்கு எங்களால் தான் முடியும். நீங்கள் சுத்தத்தில் மாட்டிக்கிட்டா நேரம் தவறி வீட்டுக்கு போயிடலாம். நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும் தம்பி. எப்போ வீட்டுக்கு போகலானாலும் என்ன கேளுங்க தம்பி. நவகிரகங்களோட கோணத்தை பார்த்துட்டு அவங்க கோவப்படாமல் உங்களை நேரத்துக்கு கூட்டிக்கிட்டு போவேன் என்றார் ராமமூர்த்தி. ஆமாம் என்றான் அந்த ஆட்டோ ஆசாமி. ராமமூர்த்தி வீட்டின் பத்திரங்களை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு வக்கீல் கிட்ட வேணுமானாலும் வீட்டோட பத்திரங்களை வில்லங்கத்துக்கு பார்த்துக்கோங்க தம்பி. அவ்வளோ அருமையான பத்திரமான வீடு. வீடு மாத்திரம் இல்லை, வீடு பத்திரமும் நம்பிக்கையானது. பத்திரமாத்து தங்கம் இந்த வீடு என்றார் ராமமூர்த்தி. நான் வங்கியில் வீட்டுக்கடன் பெறுவதற்காக சென்றபோது அவர்களுடைய வழக்கறிஞர்களிடம் பத்திரங்களை கொடுத்தேன். ராமமூர்த்தியும் வந்து அசல் பத்திரங்களை பார்க்க வழக்கறிஞர் எல்லாம் மிக சரியாக உள்ளது என்று ஒப்புதல் கொடுத்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை எனது பெற்றோர்களும் அன்று எனது வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். நாங்கள் எல்லோரும் சென்று புது வீட்டை காண எண்ணினோம். ராமமூர்த்தி அழைத்து விவரத்தை சொன்னபோது அவர் தன்னை சிற்றுண்டில் வருவதாக கூறினார். சார், காலையில் வீடு பார்க்கலாமா என்றேன் நான். தம்பி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சாயந்தரம் 4:30 6:30க்குள்ளே பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் முடியாது தம்பி என்றார் ராமமூர்த்தி. அதில் 4:30 முதல் 6:30 வரை பார்க்க முடியும் என்பதனை அவர் சற்று கோபத்தோணியில் கூறினார். அதுவரை மென்மையாக ஒலித்த அவரது குரல் 4:30 முதல் 6:30 என்று கூறியதுடன் நெருப்பு கலந்து ஒலித்தது. சற்று நடுங்கிவிட்டேன். சார், அது ராகு காலமாச்சே, உங்களுக்கு ஆகாதே என்றேன் நான். தம்பி, ராகு காலத்தை சப்பா சொல்லாதீங்க. அப்பதான் ராகுவுக்கு அபிஷேகம் நடக்குது. திருநாகேஸ்வரம் போயிருக்கீங்களா நீங்க?
ஏற்கனவே வீடு பார்த்துட்டீங்க, 2வது தடவை தானே பார்க்குறீங்க. ராவுக்கு நான் பிரதி பண்ணிடுவேன். என்ன கோபப்படுத்தாதீங்க என்றார் ராமமூர்த்தி. ராமமூர்த்தியுடன் வந்த அந்த ஆட்டோசாமி இப்போது பிரம்மாண்டமான இனோவா காரில் வந்தான். நாங்கள் ஏறியவுடன் அந்த இனோவா பரபரப்புடன் சென்றது. நாங்கள் சென்ற முறை வீட்டின் பின்பக்கம் எல்லாம் செல்ல முடியாததால் நாங்கள் இப்பொழுது வீட்டின் பின்பக்கம் சென்றபோது அங்கு பல மரங்களுக்கு பின்னர் ஒரு பிரம்மாண்டமான மதில் சுவர் இருந்தது. மதில் சுவர் கோவில் மதில் சுவர் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கே என்றேன் நான். தம்பி, உங்க பாதுகாப்புக்காக நான் பிரம்மாண்டமா போட்டிருக்கிறேன். திருடன் நினைச்சாலும் தாண்ட முடியாது. உங்க வீடே பத்திரமாத்து தங்கம்தான். வீடை பத்திரமா பார்த்துக்கங்க. மன்னார்குடி கோவில் மாதிரி பிரம்மாண்டமா கட்டியிருக்கேன் தம்பி என்றார் ராமமூர்த்தி. இப்போதும் அவ்வப்போது கடிகாரத்தை நோட்டமிட்டு கொண்டிருந்தார். எங்கள் எல்லோருக்கும் வீடு பிடித்திருந்தது. வீடு, அதன் சுற்றுச்சூழலும் அதன் அமைதியான பகுதியும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தன. சீக்கிரமாக பால் காய்ச்சி குடியேற வேண்டும் என்று நினைத்தோம். ராகுகாலம் முடியும் நேரத்திற்கு சற்று நேரம் முன்பே ராமமூர்த்தி அவசர மூர்த்தியாக மாறினார். அவசரம் அவசரம், சீக்கிரம் கிளம்புங்க என்றார் ராமமூர்த்தி. நாங்கள் பல்வேறு அறைகளில் இருந்தாலும் ஒவ்வொரு அறையாக வந்து எங்களை தரதரவென்று இழுக்காத குறையாக அவசரப்படுத்தினார். வாசலில் எங்களுக்காக காத்திருந்த இனோவா இன்னுமா வரல என்று அவசரப்படுத்தியதை போன்று முடுக்கத்துடன் தயாராக இருந்தது. நாங்கள் ஏறியதுதான் மிச்சம். இனோவா சிட்டென பறந்தது. புறநகர் பகுதியை தாண்டி நகருக்கு வந்தவுடன் இனோவா நான் சொகுசு கார்தாண்டா என்று சொல்வதை போன்று சொகுசாக கப்பலை போன்று ஊர்ந்தது. நாங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் நான் வீட்டுக்கான முன்பணத்தை ராமமூர்த்தியிடம் கொடுத்தபோது அவரிடம் இருந்த நஞ்சு உணர்ச்சியில் நானும் தேவசேனாவும் காலில் விழுந்து ஆசி வாங்கினோம். நீங்க கொடுத்து வச்சவங்க சார் என்றார் ராமமூர்த்தி. அந்த வாரமே பாக்கி பணத்தை வங்கியின் மூலமாக கொடுத்து வீட்டின் பத்திரத்தை எனது பெயருக்கு மாற்றி கொண்டேன். உடனே புது வீட்டில் பால் காய்ச்சி குடிப்பதற்கு நாளை குடியேறினேன். ராமமூர்த்தியும் விழாவிற்கு அழைத்தேன். தம்பி, இனிமே அது உங்க வீடு. நான் அப்புறம் பக்கமாக வரும்போது வர்றேன். தண்டபாணி நகர்னு சொன்னா யாரு வேணாலும் கூட்டிட்டு போவாங்க தம்பி. அவ்வளோ பிரபலமான நகர் என்றார் ராமமூர்த்தி. பால் காய்ச்சி குடிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு அந்த அதிகாலை நேரத்தில் குடும்ப சகிதமாக புது வீட்டிற்கு சென்றோம். காய்ச்சி குடித்த பின்பு நாங்கள் பேசி கொண்டிருந்த போது பறவைகளின் கூச்சலும் இலைகளின் சலசலப்பும் தவிர வேறு எந்த ஒளியும் இன்றி நந்தவனத்தின் குடியில் இருப்பது போன்ற அமைதியாக இருந்தது. அப்போது திடீரென்று ஒரு சிறிய அதிர்வு. அந்த அதிர்வு என்ன என்று சுதாகரிப்பதற்குள் அது அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போது பறவைகளின் குரலுடன் ரயில் வண்டியின் கூ கூ என்ற குரலும் சேர்ந்து கொண்டு ரயில் நிலையத்தின் நடைமேடையில் இருப்பதை போன்று ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் ரயிலோசை வந்த திகைத்தை நோக்கி ஓடினேன். பிரம்மாண்ட மதில் சுவர் பார்வையை தடுத்தது. எனது வீட்டின் மதில் சுவருக்கும் அடுத்த வீட்டு மதில் சுவருக்கும் இடையே சிறிய இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி வழியாக வெளியே பார்த்தபோது வீட்டுக்கு பின்புறம் சில அடிகள் தள்ளி ஒரு பிரம்மாண்ட ரயில் வண்டி சென்று கொண்டிருந்தது. ராமமூர்த்தியின் நேர மேலாண்மையும் அவசரமும் நன்றாகவே புரிந்தது.